ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 70வது தலைப்பு. புராணம். பல வரலாறுகளிடை தொடர்ச்சி. கல்யாணத்துக்கு முன்னால் விரதம் என்று பண்ணுகிற ஹோமத்தை ஈஸ்வரன் பக்கத்தில் ஒரு ஊரில் செய்தார். அதனால் அதற்கு வேள்விக்குடி என்றே பேர் உண்டாயிற்று. அப்புறம் எங்கே அவர் அம்பாளை கல்யாண பெண்ணாக பார்த்து பாலிகை தெளித்தாரோ அந்த ஊர் குறுமுளைப்பாலி என்று வழங்கி வருகிறது. அப்போது 2-3 கிராமங்களையே அடைத்து பெரிதாக கல்யாண பந்தல் போட்டார்களாம். அதற்கு நடுமத்தியமாக இருக்கிற ஊருக்கு திருமணஞ்சேரி என்றே பெயர் இருக்கிறது. அங்கேதான் சாக்ஷாத் பார்வதி பரமேஸ்வரர்களுக்கு திருக்கல்யாணம் பண்ணி வைத்து மகாவிஷ்ணு மனம் குளிர்ந்தார். இப்போது நான் சொன்ன இந்த கதையில் அகம்பாவம் கூடாது, சூதாட்டம் கூடாது, பதியின் வாக்குக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், சகோதர வாத்சல்ய பரிபாலனம் முதலான அநேக தர்மங்கள் வெளியாவதால் ஸ்தல புராணங்களை உபயோகமில்லாதவை என்று ஒதுக்குவது எவ்வளவு தப்பு என்று தெரிகிறது. அது மட்டுமில்லை, நான் கதை சொன்னதும் இதை நினைத்து இல்லை. இந்த ஒரு கதைக்குள்ளே துண்டு துண்டாக ஒரு 7-8 ஸ்தல புராணங்கள் சேர்ந்திருக்கின்றன. ஒன்று விட்ட இடத்தில் இன்னொன்று ஆரம்பிக்கிறது. எல்லாம் சேர்ந்தால்தான் கதை பூர்ண ரூபம் பெறுகிறது. தேரெழுந்தூர், பில்லூர், ஆனாங்கூர், திருக்குழம்பியம், திருவாவடுதுறை, குற்றாலம், எதிர்கொள்பாடி, வேள்விக்குடி, குறுமுளைப்பாலி, திருமணஞ்சேரி என்று இத்தனை ஊர்களை பற்றிய ஸ்தல புராணங்கள் ஒன்று சேர்ந்து ஒரே கதையை உருவாக்கியிருப்பதால் அந்த கதை நிஜந்தான் என்று ஆகிறது. அநேகமாக அந்த ஸ்தலங்களின் பேரிலேயே எவிடன்ஸ் இருக்கிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.